ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாகக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்றதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு உரித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக நறுக்கிக்கணும். பாகக்காயை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு விளக்கெண்ணையும் இதோட ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, வெந்தயம், கடுகு 3ம் போட்டு பொரிய விடணும். இது பொரிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு அதோட பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இது ரெண்டும் நல்லா வதங்குற அளவு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். போட்டு வதக்கணுங்க. இது வதங்கிறதுக்குள்ளே மசாலா எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவு ஒரு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காயை தான் முதல்ல எடுத்து போட்டு நம்ம வதக்கணும். நல்லா வதக்குங்க. எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். காய் நல்லா வதங்கணும். வதங்குறதுலேயே அதில் உள்ள கசப்பெல்லாம் போயிடுங்க. காய் நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் இதோடு போட்டு நல்லா வதக்கணும். காயும் மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி உருண்டை சைஸில் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு புளி தண்ணி அளவு குழம்பு போதுன்னா விட்டுருங்க. இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து குழம்பு பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆயிரும். அந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லை, அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கூட இருக்குது அப்படின்னா உப்பும் காரமும் புளியும் கூட இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் போட்டிங்கன்னா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.